1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பொருளாக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சற்று அப்பா நேரங்கள் உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய வேறு வசனத்தை கேட்க எனக்கு கிருபை தாரும். இன்றைய நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம் என்ன வருது? கிறிஸ்மஸ். எதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார்? நம்மளுடைய பாவங்களை போக்கும்படியாய், நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது. வேதம் சொல்வது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சிக்கிற உங்களுக்காக தாவீது முதலில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக பிறந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்கும்படியாக பிறந்தார். அல்லேலூயா. அப்படியான உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் மாறிவிட்டார்கள். அது நாம் பார்க்கும்போது ஆதியிலே நான் முற்பிதாவாய் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்தபடினாலே அந்த இடத்திலிருந்து விட்ட மகிமை இழந்து போனார்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட பேசுகிறதான உறவு, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதான உறவு, தேவனோடு சம்பாஷிக்கிறதான உறவு வேதம் சொல்கிறது. குளிர்ச்சியான வேளையில தேவனாய் கர்த்தர் ஆதாமோடு கூட பேச வருவார். அல்லேலூயா. அப்படியான அந்த குளிர்ச்சியான வேளையில முகமுகமாய் தேவனோடு பேசுகிறான். அந்த இடத்துல இவன் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாத போனதுனால, தேவனுடைய வார்த்தையின்படி அவன் நடக்காத போனதுனால, எந்த வார்த்தை தேவன் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த மகிமை இழந்தவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. தேவனோடு அவனுக்கு கூட இருக்கிற உறவு என்ன ஆனது? அந்த இடத்துல கட்டாயிடுச்சு. எப்போதுமே ஏசப்பா வரும்போது அந்த தோட்டத்தில் உலாவும் போது ஆதாமும் தேவனும் பேசி கொண்டுதான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் பாவம் செய்யப்பட்ட போது என்ன பண்றாங்க? இப்போ ஓடி ஒளிறாங்க. அல்லேலூயா. ஏன் டைரக்டா பேச வேண்டியதானே? பேச முடியல. ஏன்னா பாவம் செய்கிற ஒரு மனுஷனும் தேவனோடு எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ பாவம் செய்கிற ஆத்மாவும் தேவனோடு பேச முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல கட்டானவர் அந்த மறுபடியும் அது புதிக்கும்படியாய் மறுபடியும் இந்த மனுஷன் நம்மளோடு கூட பேசணும். மனுஷனோடு நானும் பேசணும், அவனோடு நானும் உறவாடணும். இப்போ தகப்பனும் பிள்ளைகள் இருந்தானா பிள்ளைய பேசலாம், எவ்வளோ வருத்தப்படுறோம், மிகவும் வருத்தப்படும். அது பெற்றோர் பிள்ளை இடத்துல பேசினா மிகவும் வருத்தப்படும். அது மாதிரி தான் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா இந்த பாவியில் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பாவியில் எப்படியாவது மீட்கப்படணும், மறுபடியும் நான் அவரோடு கூட பேச வேண்டும் என்றதுக்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்தது இந்த பூமியில நம்மளை ரட்சிக்கும்படியாய். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார். அதுக்காக தான் வந்தார். எந்தெந்த மனுஷன் இந்த பூமியில பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவனாய் வாழ்கிறானோ அவனெல்லாம் மறுபடியுமாய் அவளை ரட்சித்து கொண்டு அவனோடு கூட தேவன் பேசும்படியாய் தான் இந்த பூமிக்கு தேவனாய் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிறதால் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷம், நல்லதுதான். ஆனால் தன்னுடைய பாவங்களை விட்டு இருக்கிறாங்களையா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்களா, பாவத்தை விட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்களா, அந்த ஒரு நாள் மட்டும் போய் கிறிஸ்மஸ் கொண்டாட்டு வர்றது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. மறுபடியும் வந்தால் அதே பார்ட்டி தான். எங்கே தான் போனோம்? அதே பார்ட்டிக்கு தான். பழைய குருடி கதுத்தரடி மாதிரி. அது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனா இயேசு என்னை ரட்சித்தார். அதை சொல்லுவாங்க, நான் யார் பிள்ளை தெரியுமா? ஏன் மாறு தட்டுறான்? ஏன் உரிமைக்குது அவனுக்கு. அல்லேலூயா. நான் இவங்களுடைய பிள்ளை உரிமத்தை இன்னொருத்தராலும் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா பேர், அதாவது ஞாசனம் எடுக்கிறதுக்கு முன்னே கண்ணன், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கண்ணன் இருப்பேன். இப்போ நான் சொல்லலாம் எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஜேம்ஸ் கண்ணன். யோபு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவர் அப்பா தகப்பன் வேறு யாரும், அதை தட்டி சொல்லலாம். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம மார்பட்டு தட்டி சொல்லணும்னா நம்ம உண்மையாக கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் தான் தட்டி சொல்ல முடியும். அல்லேலூயா. பாவத்தில் அக்கிரமத்தில் எல்லா வழியிலும் போயிட்டு நானும் ஏசப்பா பிள்ளைன்னா ஏசப்பா பார்ப்பாரு, டேய் என்னென்ன பண்ணுறேன், என் பேரே கெத்துறியாடா, நம்ம சொல்லி என் பேரே கெத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஏசப்பா சொல்ல, என்னடா சர்ச்சைக்கு வந்த கிறிஸ்மஸ் அதுவும் நான் பிறந்தார் ஏசு பாலனாய் பிறந்தார், நல்லா பாட்டு பாடின, நல்லதான் சந்தோஷம் தான். மறுபடியும் எங்கப்பா போகிற? மறுபடியும் எங்கே போகிற? போவாதுப்பா. ஏசு ரொம்ப வருத்தப்படுவார். ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி யாரும் ஒரு கிறிஸ்மஸ் உலகத்தில் வந்தது எல்லாம் எதுக்காக தான்?
தேவதூதனா அதான் சொல்ற, மிகுந்த சந்தோஷமா, கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நட்சத்திரம். அப்படியே நீங்க நம்ம பார்க்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதற்கு உண்மை, அது உண்மைதான். அது யாரும் மறக்க முடியாது. கிறிஸ்து மாத்திரம் இல்லைங்க, எல்லா மதக்காரும் நம்புறாங்க இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. டிசம்பர் 25 அவனே கேட்கறான் நம்மள, என்னப்பா எதுவும் இல்லையா? அவனே கேட்கறான். நம்ம சும்மா இருந்தா கூட என்ன கிறிஸ்துமஸ் வந்துச்சு எதுவும் இல்லையா? அவன் கேட்கறது வேற. அவனுக்கும் தெரியும், முஸ்லிமுக்கும் தெரியும், இந்த உலகத்தை தெரியாது எவனுமே கிடையாது. யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா நான் பிறந்தது யாருக்கும் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது உலகமே தெரியும். ஏன்னா அவர் வந்தது அதுக்கு தானே. உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். அல்லேலூயா. இப்படியா சொல்றான், தேவ சுமந்து தூக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பார்த்து முன் அனுப்பப்பட்ட தூதராகிய யோவான் சொல்றது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். அல்லேலூயா. அப்படி அவர் நம்முடைய பாவங்களை சுமக்க வந்தார், அவர் நம்முடைய ரோகங்களை சுமக்க வந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வந்தார். இது எல்லாவற்றையும் சுமந்த பிறகு மறுபடியும் நம் பாவத்தை சுமனால் அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கமே இல்லை. அல்லேலூயா. அவர் வந்ததுக்கு ஒரு இதுவே இருக்காது, காரணமே இல்லை. காரணம் இல்லைன்னா அவர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இயேசு என் பாவங்களை ரட்சித்தார், என்னை பரிசுத்தமாக்கினார், நான் அவரோடு கூட போக வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் பாவிதான், உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவிகள் தான். அந்த பாவத்தை போகத்தான் யார் வந்துக்குது? 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க தேவனுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது எல்லா உண்மையாது வார்த்தை, உண்மை, எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. எல்லா கெசட்ல நீ யார் பிறந்த நாளை வச்சு தான் பேர் எழுத முடியும். கிமு கிறிஸ்து பிறப்பு மையமாக வச்சு தான் உன்னுடைய சர்டிஃபிகேட் கொடுப்பான். நீ எத்தனாவது வருஷம் பிறந்த, அந்த வருஷம் யாருடைய வருஷம் கணக்கு? கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் கணக்கு. அப்போ அவ்வேற்பட்ட தேவன் நம்மளை மீட்கும்படியாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவியாகிய என்னை தேவனாய் கர்த்தர் மீட்கும்படியாக வந்த தேவனுக்கு நாம் இந்த உலகத்தில் பாவியாகவே வாழ்ந்து மறிக்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லை. பாவியா மனுஷனுக்கு வந்த தேவன் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகப்பட்ட பிறகு அவன் தேவனோடு பேச வேண்டும். அவன் தேவனோடு பேசிய பிறகு அவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நடக்க வேண்டும். அதை விட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தார் நின்று உட்காந்து பிறந்தார், இந்த பாவங்களை மன்னித்தார், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.